அதுக்கப்புறம் 9வது இடத்துல வந்து இப்போ சுபிக்ஷா இருக்கும். சுபிக்ஷாவோட ஓட்டு வந்து 15,070 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5%. ஸோ சுபிக்ஷா வந்து இண்டிவிஜுவலாக கேம் இல்லைனா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கான வந்து சில வேலிடான பாயிண்ட்ஸ்லாம் வைக்கிறாங்க. நம்ம சேதனனும் புகழ்ந்திருக்காரு, பிக் பாஸும் புகழ்ந்திருக்காரு. அவங்களுக்கும் வந்து சில வேலிடான பாயிண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணுறது, பேசுறது, கொள்றதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நேற்று கூட போயிட்டு பிரசிடன்ட் கிட்ட சொல்ல, நீங்கள் ஏன் டைரக்ட் நாமினேஷன் பண்ணீங்க? நான் வந்து உங்களுக்கு ட்ரிகர் பண்ணவே இல்லை. ட்ரிகர் பண்ணுறதுன்னு என்னன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு நான் வந்து வாங்க பார்த்துக்கலாம் தான் சிரிச்சுட்டு தான் சொன்னேன். பட் நீங்கள் வந்து ஏன் என்னை வந்து டைரக்ட் நாமினேஷன் பண்ணீங்க? ஒரு வேலிடான ரீசனே இல்லாமல் வந்து என்னை போய் அடிச்சிருக்கீங்க மாதிரி வந்து பேசுனாங்க. தப்பு கிடையாது. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து சுபிக்ஷாவை போகணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அது பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா, சுபிக்ஷா வந்து வியானாவோட பேச்செல்லாம் கேட்குறாங்க. ஸோ வியானாவோட பேச்செல்லாம் கேட்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு வந்து தனியாக வந்து மூளை இருக்குது, தனியாக ப்ளே பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது, நல்ல பிளேயர் நீங்கள். ஸோ இண்டிவிஜுவலாக கேம் இல்லைனா நல்லா இருக்கும்ன்றதான் என்னோட கருத்து. அது வந்து அவங்க எப்போ புரிஞ்சுப்பாங்களோ அப்போதுலேருந்து அவங்க கேம் நல்லா இருக்கும் அப்படின்றது எனக்கு கருத்து. ஸோ கடைசியாக இருக்குது நம்ம ரம்யாவோட ஓட்டுகள் பார்த்தா 12,855 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தா 4% எடுத்துருக்காங்க. ஸோ ரம்யாவோட கேமிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு கேம் பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்க வந்து இன்னும் நிறைய கேம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். பட் அது எப்படி விளையாடணுன்றது அவங்களுக்கு தெரியுது. ஏன் தெரியுதுன்னா வந்து ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் அண்ணா, இவங்களெல்லாம் அக்கா, இவங்களாம் ஃப்ரெண்ட்லி, இவங்களாம் க்ளோஸாக இருந்தால் இவங்களாம் நம்மளுக்கு ஓட்டு போட நாமினேஷன் பண்ணாமல் ஒரு கட்டம் வரைக்கும் நம்ம அப்படியே வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஒரு சேஃப் ஜோனில் இருக்கலான்ற அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியுது. ஆனால் இவங்களுக்கான இருக்கிற ஒரு நாடக கலை வந்து ஒரு இடத்துல விட காட்டவே இல்லை. ஸோ இப்போ வந்து அந்த ராஜாங்கம் டாஸ்கில் வந்து அவங்க தான் வந்து அந்த நாட்டோட ராஜா மாதிரி இருக்காங்க. அந்த ஒரு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்து அரோரா மற்றும் எல்லாரும் ரம்யா யாராவது ஒருத்தங்க வெளியில் போகிறதுன வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ணுங்க மக்களே. ஸோ யார் வெளியில் போனால் நல்லாயிருக்கும், யார் உள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும், ஸோ யாரோட கேம் எப்படி இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் போடுங்க. பர்த்டே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.